வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே புற்றுநோயிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. புற்றுநோய் ஒரு தீவிரமான நோயின்றது நமக்கே தெரியுங்க. ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் பரவலை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படணும் அப்படின்றது அச்சப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் தீவிரமாக மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை ஏதாவது குறையதா பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ உடல் எடை குறைப்பு நடவடிக்கை அப்படின்னா டயட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். அதுதான் ஆரோக்கியமான ஒரு வழிமுறை. அந்த மாதிரி வழிமுறைகளில் உடல் எடையை குறைக்காம தானாகவே உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னா அது ஒரு தீவிரமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முதல்ல உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கொள்ளணும். அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும். உடனே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். உங்களுடைய உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது இந்த மாதிரி கட்டிகள் வடிவிலையும் அல்லது அதனுடைய செல்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வீக்கங்களாக தான் பெருக்கமடையும். நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் நமக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது. கட்டிகள் பொதுவாக நம்மளுடைய உடலில் வர ஆரம்பிக்கும். இப்போ உடல் வெப்பம் காரணமாக சூட்டு கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும். கொழுப்பு கட்டிகள் கூட இருக்கும். இப்போ சூட்டு கொப்பளங்கள் உடனே சரியாயிடும். கொழுப்பு கட்டிகள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது சரியாகும். ஸோ இன்னும் ஒரு சில பேருக்கு கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சரியாகலை, மருத்துவரை அணுகி நம்ம அதுக்கான மெடிசன்ஸை எடுத்துக்கொண்டுமே சரியாகலை அப்படின்னா உடனே நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும். அது ஏதாவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒருவேளை புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தீவிரமாக உடனே சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்வது நல்லதுங்க. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏதாவது ஏற்படுதான் பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்களில் ஆரம்பித்த அந்த இருமல் இந்த 3 வாரங்களில் தொடங்கி 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அது ஒரு மோசமான நோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கும் போது சிரமம் ஏற்படுதல், இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்போ நீங்கள் உடனே இந்த மாதிரி இருக்கும்போது சரி செய்து கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதா பாருங்க. அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது, புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுவது, அதாவது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுவது இன்னமும் கூட உங்களுக்கு சிறந்தது. அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தான் உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. இது சாதாரணமாக தோல் தொடர்பான நோய்கள், அதாவது ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இவை எல்லாமே இருக்கா அப்படின்றத அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து உங்களுக்கு ஏதாவது வெளியேறுதான் பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு சிறுநீரகம் புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகளாக உங்களுக்கு இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்திற்கு
வழக்கத்திற்கு அதிகமாக விட வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக கழிப்பறைக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளோடு சேர்த்து நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது அந்த வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே வந்து புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லதுங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் வெளியேற்றணுமே தவிர ரத்த செல்களை சிறுநீர் வழியாக கசிய வைக்கக்கூடாது. அப்படி கசிய வைக்குது அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன், அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அது வந்து செயலிழந்து போயிருக்கு அப்படின்றத அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு, அதாவது உங்களுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனாலுமே அந்த மாதிரி இருக்கும் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எதன் காரணமாக இது மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே சிறுநீரக ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ எதுக்காக இது மாதிரி இருக்குன்றதை வந்து மருத்துவ பரிசோதனை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உடல் வந்து கடுமையாக வலி ஏற்படுது அப்படின்னா ஸோ அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தவித காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் இந்த மாதிரி அது அதிகமான வலியை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ உடல் வலி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி அது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்பட்டு தான் பாருங்கள், அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள், அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது உங்களுக்கு வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்குவதற்கே நீங்கள் வந்து சிரமப்படுறது, அப்படியே நீங்கள் மீறி விழுங்கினாலும் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் அதிகம் ஏதாவது உங்களுக்கு வியர்க்குதா அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள், பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கிறதால இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாதுங்க. இந்த அறிகுறிகள் எப்போதும் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதா இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. அதற்கான சரியான நடவடிக்கையை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் வந்து இருக்குங்க. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு புற்றுநோய்க்குமே தனித்தனியான பொதுவான அறிகுறிகள் இருந்தாலுமே இப்போ நாம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் முன்னாடியே தென்படும் போதே உடனே சுதாரித்து கொண்டு கவனமாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொண்டு புற்றுநோயிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் நலமோடு இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.